சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட 30வது வார்டு தனிக்காச்சலம் நகர் பொன்னியம்மன் மேடு பகுதி பொதுமக்களின் நலனுக்காக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி இலவச ஆம்புலன்ஸ் வாகன சேவையை தொடங்கி வைத்தார். வட்ட செயலாளர் காமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இறுதி ஊர்வல வாகனம், சேர், குளிர்சாதன பெட்டி போன்றவையும் அப்பகுதி மக்களின் தேவைக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சந்தைப்பேட்டையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பல்வேறு ஊர்களில் இருந்து 16 அணிகள் கலந்து கொண்டதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட தங்கம் காலனி அண்ணாநகர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் நேரு நகர் கோதாண்டன், வட்ட செயலாளர் அண்ணாநகர் சிக்மா சத்திய நாராயணன் தலைமையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கழக இளைஞரணி மாவட்ட செயலாளர் அபிராமி பாலாஜி, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் J ஆனந்த் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை ஆரணி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 16 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. நேத்தப்பாக்கம் மற்றும் சதுப்பேரிபாளையத்தில் 16 லட்சம் மதிப்பீட்டில் 2 கலையரங்க கட்டிடங்களும், டவுன் 29வது வார்டு பகுதியில் 5 லட்சம் மதிப்பீட்டில் பக்க கால்வாயும் அமைக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கழக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன் அனைத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான நேத்தம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் ஞானப்பிரகாசம், 29வது வார்டு உறுப்பினர் சசிகலா சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் வேண்டி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் உள்ளிட்ட பலர் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் வேண்டி கடந்த 3 தினங்களாக மேலூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக பென்னிகுக் பேருந்து நிலையம் முன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலூர் அதிமுக MLA பெரிய புல்லான், முன்னாள் அதிமுக MLA தமிழரசன் உள்பட பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கீழ் வளையமாதேவி கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய காத்திருப்போர் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புவனகிரி கழக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த புதிய காத்திருப்போர் கூடம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது பணிகள் முடிவுற்று இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கழக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு காத்திருப்போர் கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய அவைத்தலைவர் செல்வராஜ், கிளை கழக செயலாளர் மணிவேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கூடுதல் வகுப்பறை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 39.68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தினை திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வேல்குமார் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் ராதாபுரம் தொகுதி அதிமுக சார்பில் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் வள்ளியூரில் நடைபெற்றது. நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் அதிமுக MLAவுமான இசக்கி சுப்பையா தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, அமைப்பு செயலாளர் AK சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் ஆகியோர் இதில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். மாநில மகளிர் அணி இணை செயலாளர் ஞான புனிதா உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர்.